our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 40:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இப்பொழுது ஒரு பயங்கரமான குழியில் இருக்கிறதா? எந்த பக்கம் திரும்பினாலும் வழி தெரியவில்லையா? சேற்றில் மூழ்கி மூழ்கி களைத்து போனீர்களா? நிறுத்துங்கள், இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏனென்றால் கர்த்தர் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார், கண்மலையின் மேல் நிறுத்துகிறார், உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இதை இன்று நீங்களே உணரப்போகிறீர்கள். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த ஒரே வசனத்தில் 3 கிரியைகள் இருக்கின்றன. 1 தூக்கி எடுத்து, 2 நிறுத்தி, 3 உறுதிப்படுத்தி. இந்த 3 கிரியைகளும் இன்று உங்கள் வாழ்க்கையோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். கடைசி வரை கேளுங்கள். ஏனென்றால் 3வது கிரியையில்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆறுதல் இருக்கிறது. கர்த்தர் நம்மேல் பாராட்டின அன்பு நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறது. அந்த அன்பு நம்மை தேடி வருகிற ஒரு அன்பு. ஒரு ஆடு காணாமல் போகும்போது மேய்ப்பனுடைய உள்ளம் எவ்விதமாய் பரிதபிக்கும்? இரவு பகல் என்றும் வெயில் மழை என்றும் பாராமல் அந்த ஆட்டை எவ்வளவு கரிசனையோடு அவன் தேட முற்படுவான். அந்த ஆடு முட்களிலே சிக்கிக் கொண்டிருக்கும் என்றால் தன்னுடைய கைகளிலே முள் குத்தினாலும் அதை பொறுத்து கொண்டு அந்த ஆட்டை விடுவிப்பான் அல்லவா? ஆண்டவர் செலுத்துகிற அன்புகளில் விசேஷமானது நம்முடைய ஆத்துமாவை தூக்கி எடுக்கிற ஓர் அன்பாகும். பாதாளத்தின் பிடியிலும் சத்துருவின் வல்லமைகளிலிருந்தும் நம்மை மீட்டு கொள்ளுகிற அன்பு அது. ஆம், அவர் நம்மை பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து தூக்கி எடுக்க சித்தமானார். ஒரு முறை ஒரு சுரங்கத்தில் நில அதிர்வு விபத்து நேரிட்டது. அநேக தொழிலாளர்கள் சுரங்கத்தினுள் சிக்கிக் கொண்டார்கள். பல கயிறுகளை கொண்டு அவர்களை வெளியேற்ற முயற்சித்தார்கள். ஆனால் கயிறுகள் மீண்டும் மீண்டும் அறுந்து போனது. முடிவில் ஒரு புதிய கயிறு கொண்டு வரப்பட்டது. அந்த கயிற்றை கட்டி இழுத்தபோது அநேகர் காப்பாற்றப்பட்டார்கள். பின்னர் ஆராய்ந்த போது அந்த கயிற்றினுள் இரும்பு கம்பியும் இணைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதை போலத்தான் மற்ற எல்லா நேசங்களும் மறைந்தும் குறைந்தும் மாறியும் போனவையாக இருக்கையில் கர்த்தருடைய நேசம் மறையாததும் குறையாததும் மாறாததும் வலிமையானதுமாய் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பின் கயிற்றுக்குள்ளே அவருடைய இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கல்வாரி சிநேகம் கரை புரண்டு ஓடுகிறது. அதுவே ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறது. உலையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கும் போது அவர் நமக்காக இரத்த கிரயம் செலுத்தினார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கல்வாரி அன்பின் கயிறு ஒருபோதும் மறந்து போகாது. அன்பின் தேவன் உங்களை தன்னுடைய அன்பின் கயிறுகளினால் இணைத்திருக்கிறார். அவர் கரத்திலிருந்து ஒருவராலும் உங்களை பறித்து கொள்ள இயலாது. பழைய பாவங்கள் உங்களை மேற்கொண்டு விடுமோ, சாத்தான் உங்களை பறித்து கொண்டு போய்விடுவானோ என்று ஒருபோதும் கலங்காதிருங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான கயிறு ஒருபோதும் மறந்து போகாது. இப்போது யோசியுங்கள், குழியிலிருந்து தூக்கி எடுத்தது மட்டும் போதுமா? இல்லை என்றால் அடுத்து என்ன நடக்கிறது? தூக்கி எடுத்த பின்பு அவர் எங்கே நிறுத்துகிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் 2வது அதிசயம். உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது மட்டும் போதுமானதல்ல,
தூக்கி எடுத்த பின்பு எங்கே நிறுத்துகிறார் என்பதுதான் முக்கியம். சேற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் மீண்டும் வழுக்கி விழாதிருக்க உறுதியான தரையில் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை வெறும் தரையில் நிறுத்தவில்லை, கன்மலையின் மேல் நிறுத்துகிறார். சேற்றில் தத்தளித்த ஒருவன் முதல் முறையாக உறுதியான தரையை உணரும் போது கிடைக்கும் அமைதி போல கிறிஸ்துவின் மேல் நிற்கும் வாழ்க்கை ஆத்துமாவுக்கு நிலைத்த சமாதானத்தை தருகிறது. அந்த கன்மலை வேறொன்றுமல்ல, இயேசு கிறிஸ்து தாமே. சேற்று நிலத்தில் கால் பதிக்கும் போது என்ன நடக்கிறது? ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கால் அமிழ்கிறது, வழுக்குகிறது, திசை தெரியாமல் போகிறது. அதுவே பாவத்தின் இயல்பு. ஆனால் கன்மலையின் மேல் நிற்கும் போதோ கால் அசையாது, வழுக்காது, உறுதியாய் நிற்கும். கர்த்தர் நம்மை அந்த கன்மலையின் மேல் நிறுத்தும் போது நம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அஸ்திபாரம் கிடைக்கிறது. ஒருவன் கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு அஸ்திபாரத்தை ஆராய்வான். மணலின் மேல் கட்டப்படும் வீடு புயல் வரும்போது விழுந்துவிடும். ஆனால் கன்மலையின் மேல் கட்டப்படும் வீடோ புயலிலும் மழையிலும் வெள்ளத்திலும் உறுதியாய் நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாறும்போது வாழ்க்கையில் எத்தகைய புயல்கள் வந்தாலும் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. கன்மலையின் மேல் நிறுத்தினார், ஆனால் அங்கேயே நிறுத்திவிட்டு சென்று விட்டாரா? இல்லை. இதுதான் மூன்றாவது அதிசயம். அவர் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறார். இதை கேட்காமல் போகாதீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கன்மலையின் மேல் நிறுத்துவதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அடுத்த கட்டமாக நம் அடிகளையும் உறுதிப்படுத்துகிறார். நிறுத்துவதும் வேறு, அடிகளை உறுதிப்படுத்துவதும் வேறு. நிறுத்துவது ஒரு தருணத்தின் செயல், ஆனால் அடிகளை உறுதிப்படுத்துவது என்பது தொடர்ந்து நடத்துகிற ஒரு கிரியை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது தாய் என்ன செய்கிறாள்? குழந்தையின் கைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு அடியிலும் அதனோடு நடக்கிறாள். குழந்தை தள்ளாடும் போது தாங்குகிறாள், விழும்போது தூக்குகிறாள், தடுமாறும் போது நேராக்குகிறாள். அதுபோலவே கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் நம்மோடு இருக்கிறார். நம் அடிகள் வழுக்காதபடி காக்கிறார், நம் பாதை வளையாதபடி நடத்துகிறார், நம் கால்கள் இடராதபடி தாங்குகிறார். சங்கீதக்காரன் வேறொரு இடத்தில் சொல்கிறான், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நாம் விழுவதில்லை என்று அல்ல, விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டோம் என்பதே அவர் தரும் உறுதி. இப்போது சங்கீதம் 42 முழுமையாக விளங்குகிறதா? தூக்கி எடுத்தார் பயங்கரமான குழியிலிருந்து, பாவத்தின் சேற்றிலிருந்து. நிறுத்தினார் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், உறுதியான அஸ்திபாரத்தின் மேல். உறுதிப்படுத்துகிறார் நேற்றும் இன்றும் என்றும் ஒவ்வொரு அடியிலும். இதுவே நம் தேவன். ஆரம்பித்தவர் முடிக்கிறவராயும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் தவிக்கின்றீர்களோ, அந்த கன்மலையாகிய கர்த்தரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த அவர், கன்மலையின் மேல் நிறுத்தினவர், உங்கள் அடிகளையும் உறுதிப்படுத்துவார். அவர் கரம் பிடித்து நடக்கும்போது பயங்கரமான குழியில் இருந்த நம் வாழ்க்கை கூட பாதுகாப்பான கன்மலையின் மேல் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் கர்த்தர் என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரமபிதாவே, இன்று நான் எந்த பயங்கரமான குழியில் இருந்தாலும், எந்த உலையான சேற்றில் இருந்தாலும், உமது கரம் இன்னும் என்னை தூக்கி எடுக்க வந்திருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன்.
நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் மறக்கப்பட்டவன் அல்ல. என்னை தேடி வரும் உமது அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் மூழ்கி போய்விட்டேன் என்று நினைத்த இடங்களில் கூட உமது கரம் என்னை தேடி வருகிறது என்பதை இன்று விசுவாசிக்கிறேன். பாவத்தின் பிடியிலிருந்தும் பயத்தின் பிடியிலிருந்தும் சாத்தானின் வல்லமைகளிலிருந்தும் என்னை மீட்டு கொள்ளும் உமது அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை மீண்டும் வழிக்கு போகாதபடி என்னை கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாக நிறுத்தும். என் மனதை உறுதிப்படுத்தும், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், என் நடையை உறுதிப்படுத்தும். நான் தடுமாறினாலும் தள்ளுண்டு போகாதபடி உமது கரத்தினால் என்னை தாங்கிக் கொள்ளும். கர்த்தாவே, நான் தனியாக இல்லை என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் என் ஒவ்வொரு அடியிலும் என்னோடு நடக்கிறீர். நான் பயப்பட மாட்டேன். நான் மீண்டும் பழைய குழிக்குள் திரும்ப மாட்டேன். நான் சாத்தானின் அடிமையல்ல. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இன்று முதல் என் வாழ்க்கை சேற்றிலல்ல, கன்மலையின் மேல் நிலைத்திருக்கும். என் அடிகள் வழுக்காது, என் வாழ்க்கை இடராது. கர்த்தரின் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். என்னை ஆரம்பித்த தேவன் என்னை முடிவு வரை நடத்துவார் என்று முழு விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.